இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு, உலகத்திலே நாம் நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு அல்லது நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்து இருப்பதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்க இருக்கின்றோம். பொதுவாக எல்லாருக்குமே இந்த உலகத்திலே நீண்ட ஆயுசோடு வாழ வேண்டும் என்கிற ஆசை அனைவருக்குமே இருக்கும் இல்லையா? உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். ஆனா அந்த ஆயுசு, நீண்ட ஆயுள் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்னென்னலாம் செய்தா நம்முடைய ஆயுளை தேவன் பெருக பண்ணுவார் என்று சொல்லி தான் இந்த வாரம் முழுதும் நம்ம தியானிக்க இருக்கின்றோம். இந்த முதல் நாளிலே நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், அல்லது கர்த்தரை மாத்திரம் நாம் சேவிக்க வேண்டும் என்று சொல்லி நம் வேத வசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், வியாதியெல்லாம் உன்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு உன்னுடைய ஆயுசு நாட்களை நான் பூரணமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். எப்போ நாம் அவரை மாத்திரம், கர்த்தரை மாத்திரம் நாம் சேவிக்கும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் பூரண ஆயுசுள்ளதாக மாறப்படுகிறது. நம்முடைய ஆயுள் நீடித்ததா இருக்க நாம் கர்த்தரை மாத்திரம் சேவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம யாரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லது எதை சேவித்துக் கொண்டிருக்கிறோம்? சற்று யோசிச்சு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில நாம் எதையெல்லாமோ சேவித்துக் கொண்டிருக்கிறோம்ல, இல்லது யாரையெல்லாமோ சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி செஞ்சா என்னுடைய பாஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும், இல்லை என்னுடைய தலைமை ஆசிரியருக்கு இது ரொம்ப பிடிக்கும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும், இல்லை எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நம்ம யார் யாருக்கெல்லாமோ நம்ம நினைச்சிரோம் சேவித்து கொண்டே இருக்கிறோம். அவங்க எல்லாம் நான் இப்படி செஞ்சா அவங்க அப்படி செஞ்சிருவாங்க, நான் இப்படி செஞ்சா எனக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாரையெல்லாமோ சேவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தரை மாத்திரம் நாம் சேவிக்க மறந்து போகிறோம். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை மாத்திரம் நாம் சேவிப்போம். அவர் யோசுவா சொல்றாருன்னா, கர்த்தரை மாத்திரம், நான் மாத்திரம் அல்ல, நான் தனி ஒருவனாய் அல்ல, என் குடும்பம் முழுவதுமாக நாங்கள் கர்த்தரையே நாங்கள் சேவிக்கிறோம். அப்படி கர்த்தரையே நாம் சேவித்து நம்முடைய உலகத்தில், இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் பூரணமாகிறது. இன்றைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஆண்டவரே நான் மாத்திரம் அல்ல அப்பா, என்னுடைய முழு குடும்பமும் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துகிறவர்களாக, அவரையே சேவிக்கிறவராக நாம் வாழும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் பூரணப்படும். அருமையானவர்களே, நாம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? அவங்க இஸ்ரவேல் புத்திரரையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற 400 பேரையும் எல்லாரையும் கூடி வர செஞ்சாங்க. எல்லாரையும் கூடி வர சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கூடி வர செய்துட்டு அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க. நீங்க ஒண்ணு கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள். இன்னைக்கு நம்ம நிறைய வேளைகளிலே நம்ம இரட்டை வேடம் போடுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்படுகிறோம்ல. உலகத்தின் மக்களை காணும் பொழுது உலகத்தாரோடு ஒப்புற ஒழுகல் என்று சொல்லி அவர்களோடு நாம் என்ன செய்யறோம்? அவர்கள் செய்கிற சடங்காச்சாரங்கள் அவர்களை போலவே நாமும் மாறி போகிறோம். ஆனால் அதுவல்ல, கர்த்தரையே மாத்திரம் நாங்கள் சேவிப்போம் என்று சொன்ன அன்றைக்கு யோசுவாவை போல நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் இரட்டை வேடம் போடாதபடிக்கு, அன்றைக்கு எலியா சொன்னா, ஏன் 2 நினைவுகளால் அலைறீங்க? ஒண்ணு கர்த்தர் தேவனா கர்த்தரை மாத்திரம் நீங்க வணங்குங்க, இல்ல பாகால் தேவனா பாகால் இப்ப வணங்குங்க. 2 மாறி மாறி நினைச்சாங்க உங்க வாழ்க்கையில நீங்க சேவித்து கொண்டு இராதீர்கள் என்று சொன்னார். இன்னைக்கு நாமும் எப்பவும் 2 நினைவுகளால், எனக்கு இயேசுவும் வேணும் இந்த உலகமும் வேணும் அப்படின்னு சொல்லி இரட்டை நினைவுகளாலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்ல எனக்கு இயேசு மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லி நாம் வாழ்கிறோமா? இல்ல, எனக்கு இயேசுவும் வேணும் இந்த உலகமும் வேணும், இந்த உலகத்திலே சில இன்பங்களை நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கட்டும் என்று சொல்லி நாம் இரட்டை வேடம் போடுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். யாரையெல்லாமோ நாம் சேவிக்கிறோம், கர்த்தரை நாம் மறந்து போகிறோம். கர்த்தரை சேவிப்பதற்கு நாம் மறந்து போகிறோம். அநேகர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லுவாங்க, அந்த சண்டே ஒரு நாள் தான் லீவு,
அந்த ஒரு நாள்லயும் போய் நான் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்து உட்காந்து அதில் ஒரு half a day போயிடும், நான் அதனால சர்ச்சுக்கெல்லாம் போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாருங்க, நம்ம கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகள் நம்ம அந்த ஒரு நாள் தான் அவரை போய் நம்ம சேவிக்கிறோம். அந்த ஒரு நாளையும் கூட இந்த உலகத்தின் வேலைகள், உலகத்தின் காரியங்களுக்காக நம்ம இடம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம யாரை சேவித்து கொண்டிருக்கிறோம்? பாருங்க, நம்முடைய முழு குடும்பமும் நம்ம நீடித்து வாழணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா அதற்குரிய காரியங்களை நாம் என்ன செய்யறதில்லை. நாம் அதற்குரிய காரியங்களே, நீடித்த நாட்கள் வாழும்படியான காரியங்கள் என்ன? நாம் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அவரை மாத்திரம் சேவிக்கிற குடும்பமாக நாம் வாழும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறவராக இருக்கின்றார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனை முறை நான் உலகத்திற்கும் உமக்கும் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒரு எஜமானுக்கு மாத்திரம்தான் நம்மால் ஊழியம் செய்ய முடியும், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யவே முடியாது இல்லையா? ஆகையால் நாம யோசிச்சு பார்ப்போம், நாமும் நம்முடைய குடும்பமும் யாரை சேவிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி. அருமையான பாடல் ஒன்று இவ்வாறு சொல்கிறது, நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. யோசுவா சொல்ற, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை மாத்திரம் சேவிப்போம் என்று சொல்லி இந்த முடிவை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுப்போம். ஆண்டவரே, நான் உம்மை மாத்திரம் சேவிப்பேன்ப்பா. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் அல்லது உலகத்தின் காரியங்கள், உலக மனிதர்கள் எல்லாம் எனக்கு 2வதாப்பா. நீங்க மாத்திரம் எனக்கு போதும். நான் உம்மை மாத்திரம் சேவிக்கிற மகனாக, உம்மை மாத்திரம் மகளாக சேவிக்கிற மகளாக நான் இந்த நாள் முதல் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னுடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்த நினைச்சலே நம்ம ஆண்டோட கரத்திலே ஒரு நிமிடம் நம்ம கேட்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான முதல் நாளின் கால வேளைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் கால வேளையிலுமா கூடப்பா நாங்கள் உண்மையே சேவிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னதை போல நாங்கள் உண்மையே ஆண்டவரை சேவித்து வாழ எங்களுக்கு கர்த்தர் இங்கே கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.